வணக்க மக்களே. வடசென்னை ஆட்டு இறைச்சிகள் விற்பனையாளர்கள் சங்கத்துடைய தலைவர், வியாபாரிகளுடைய சங்க தலைவர் கரிமுல்லா அவர் இப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். அதாவது கறி விற்பனை பண்ணுறதுல என்னென்ன நம்மலாம் கடைக்கு போவோம், ஏதோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ ஏதோ கறி வாங்குவோம், சாப்பிடுவோம், கொள்வோம். அந்த கறியை கொஞ்சம் தராசு முள் கொஞ்சம் இப்படி அப்படியே செஞ்சால் கூட என்னப்பா கொஞ்சம் பார்த்து போடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் ரொம்ப தங்கத்தை எடை போடுற மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஏன் அந்த மாதிரிலாம் அவங்க எடை போடுறாங்க, ஏன் அவ்வளோ ரொம்ப இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குறதில்ல நம்ம. இப்போ அதை யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காரு கரிமுல்லா. அவர் இப்போ ஒரு புகாரையும் கொடுத்துருக்காரு. சென்னை மாநகராட்சியுடைய மண்டல குழு தலைவர் திமுக சேர்ந்த தனியார்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. என்ன மனு கொடுத்துருக்காருன்னா, அதாவது எங்களுக்கு இந்த கறி வியாபாரம் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் திருவொற்றியூரில் ஒரு ஆடுதொட்டி அமைங்க, அது அமைச்சிங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. ஏன் திருவொற்றியூரில் ஆடுதொட்டி கேட்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவொற்றியூரில் ஞாயிற்றுக்கிழமையில் பொதுவாக எல்லா ஊர்லேயும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்டு இறைச்சி வியாபாரம் நடக்கும்பொழுது ரொம்ப அதிகமாக நடக்கும். மக்கள் 100 பேர் ஒரு இடத்துல 1000 பேர் வருவாங்க. அப்போ தான் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே வராங்க. கடைக்கு வர்றவங்க முத்திரை இல்லை, அதாவது சீல் போட்டு கொடுப்பாங்க. அது ப்ளூ கலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கறி கடையில் ஆடு தொங்கும் போது அதோடைய முதுகு பகுதியில் ப்ளூ கலரில் சீல் ஒன்று குத்திருப்பாங்க. அந்த சீல் முத்திரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா 2000 ரூபா அபராதம் விதிக்கிறாங்களாம். அதனால் இங்கே ஆடுகளை வெட்டுறதை விட்டுட்டு நேராக ஆடு தொட்டி இருக்கக்கூடிய சென்னை புளியந்தோப்புள்ளே போயிட்டு அங்கே மாநகராட்சி முத்திரையோட ஆடுகளை வாங்கிட்டு கடையில் விற்பனை பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த அபராதம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்னன்னு பிறகு சொல்கிறாங்க. இப்போ முத்திரை எல்லாமே அவங்க கறியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வெட்டும்போது 2000 ரூபா அதுக்கான அபராத கட்டணம், தண்ட தொகையாக வாங்கிக்கிறாங்க கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ். வாங்கிட்டு 1000 ரூபா தான் பில் போட்டு தராங்க. இப்போ இவங்க 1000 ரூபா எந்த அக்கௌண்ட்டில் வைக்கிறதுன்னு தெரியல. ஆட்டுடைய வால் அக்கௌண்ட்டில் வைக்கிறதா, இதில் வைக்கிறது, காலில் அக்கௌண்ட்டில் வைக்கிறதா, இதில் வைக்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புளியந்தோப்பில் போயிட்டு இவங்களால் ஏன் கறி வாங்கிட்டு அந்த சீல்டு கறி வாங்கிட்டு இவங்களால் வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா. அங்கே புளியந்தோப்பில் போயிட்டு நீங்கள் கறி வாங்கினோம்னா, புதுசாக நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அங்கே 10 லட்ச ரூபா முன்பணம் கட்டணும். அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். பண்ணியிருந்தா தான் அங்கே கறி உங்களுக்கு கொடுப்பாங்க, சீல்டு ஆட்டுக்கறி. இது சாதாரணமாக ரோட் சைடில் கடை போடுறவங்க, ஓரளவுக்கு ஷாப் வச்சு கடை போடுறவங்களே 10 லட்ச ரூபா முன்பணம் கட்டிட்டு 2 வருஷம் காத்துட்டு இருக்கணும்னா அது முடியாது. அது வேற எதனா அவங்க தொழில் செய்வாங்க. இந்த தொழிலில் இருக்கிறவங்களால வேற தொழிலுக்கு போக முடியல, இடத்துல 10 லட்சம் கட்ட முடியல. அதனால சீல்டு இல்லாத கறியை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது சட்டத்துக்கு புறம்பானதுன்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் நியாயமும் தர்மமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுறது தவறு இல்லை அப்படின்ற ஒரு பார்வைக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஏன்னா கறி புளியந்தோப்பில் வாங்கிட்டு சீல்டு கறியை வாங்கிட்டு நீங்கள் வெட்டணும்னா 10 லட்சம் நீங்கள் கட்டணும். அதுவும் முன்பணம் அட்வான்ஸாக கட்டணும். கட்டி 2 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கறி கொடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க அது வரைக்கும் என்ன பண்ண முடியும், சீல்டு இல்லாத கறி தான் வாங்கிட்டு வியாபாரம் பண்ண முடியும். சீல்டு இல்லாத கறியை கொண்டு வியாபாரம் பண்ணால் 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதம்னா பில்லு கொடுக்கறது 1000 ரூபா. இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ கரிமுல்லா தான் இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. வடசென்னை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்க தலைவர். இது இந்த விஷயம் திமுகவுடைய மண்டல குழு தலைவர் திரு தனியார் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதில் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி மக்களே.